90ல் உட்கார சொல்கிறாங்க. இவர் தான் கட்டபொம்மன், தம்பி ஊமத்துறை, காவலர் 3 பேர் சேர்ந்து காட்டுக்குள்ள வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு இடத்துல முயலை பார்த்து நாய் புறப்பட்டு இந்த இடத்துக்கு வந்த உடனே முயலுக்கு தனி வீர விளைஞ்ச பூமி கோட்டை கட்ட காரணம் தர்பார் மண்டபம், கல்யாண மண்டபம், அந்த பொருளை கட்டி 18ஆம் நூற்றாண்டு. இந்த இடத்து பேர் பாஞ்சாலங்குறிச்சி. கட்டபொம்முடைய தாப்புனார் ஜெக வீர பாண்டிய கட்டபொம்மன் ஆறுமுகமாளுக்கும் மூத்த மகனா கட்டபொம்மன் பிறக்கார். 3/1/1260 பிறந்து 90 ஆட்சி. கூட பிறந்த தம்பி ஊமத்துறை, சிவத்தையா 2 தம்பி இருக்காங்க. வழிபாடு பூஜை திருச்செந்தூருக்கு பாஞ்சாலங்குறிச்சிக்கு 21 மணிமண்டபங்கள் நகரம். ஒரு டீம் ஏற்படுத்தா அடுத்த மண்டபத்துக்கு கேட்கும். அடுத்தவர் அப்படியே நம்ம ஸ்கூல்ல ரிலே ரேஸ் மாதிரி பாஸ் ஆகி ஜக்க தேவி திருச்செந்தூர் பூஜை ஒரேட்டா இருக்கிறார். 96 கிராமத்தை நீதி வழங்கும் போது தாசில்தார் வரி கட்டுவார். ஆளன் குறை பிரியாத வரி 6 வருஷமா வானம் பொழியுது, பூமி விளையுது, மாற்றானுக்கு அது வரி அப்படின்னு தாசில்தார் விரட்ட அடிக்கிறார். 1798 ரசிக்கிறார் கட்டபொம்மன். வாங்க 2 ரவுண்ட் ஆகும். 2ஆம் பாகம். கட்டபொம்மன் குலதெய்வம் வீர ஜக்கதிய கோயில் உள்ள இருக்கு. கட்டபொம்மன் மனைவி வெள்ளைக்காரங்களை விரட்டி அடிச்சுக்குமா, நிலையான ஆட்சி நாங்கள் எப்படி நினைக்க போறோம், மக்களை காப்பாற்றணும். கட்டபொம்மனும் மனைவியும் குலதெய்வத்திட்ட வீடு இருக்காங்க கோயில்ல. கலெக்டர் ஜாக்சன் துறை திருநெல்வேலி கலெக்டர் சார் திருநெல்வேலிக்கு வர சொன்னார். திருநெல்வேலிக்கு வர சொல்லிட்டு சேத்தூர், சிவகாசி, ஏழாயிரம் மண்ண வழியா ராமநாதபுரம் போறார். ராமநாதபுரத்துல சூழ்ச்சி பண்ணி அப்பம் கொடுக்க மறுத்தினால கைது பண்ணி போறார். ஸ்பாட்ல 2 பேரை கட்டபொம்மன் ராமநாதத்துல கொலை பண்ணிடுறார். கலெக்டர் பிடிக்க தப்பிடுறார். மந்திரியார் மாட்டிக்கிறார். கட்டபொம்முடைய மந்திரியாரு தானாபதி பிள்ளை சொல்லுவாங்க சார். மந்திரி தானாபதி பிள்ளைய கைது பண்ணி திருச்சியில வந்து சிறையில் அடைக்காம மீண்டும் கட்டபொம்மனுக்கு தகவல் கொடுக்காம கடிதங்கள் கொடுத்ததுக்கு நன்றி, நான் பேச்சுவார்த்தை போறாங்க. கட்டபொம்மன் பேச்சுவார்த்தை போறார் திருச்சிக்கு. இவர்தான் மந்திரி தானாபதி பிள்ளை 15 நாள் சிறையில் இருக்கார் திருச்சியில. கட்டபொம்மன் போய் திருச்சி கலெக்டர் ஜான் பானர்மன் விசாரணை கமிட்டி அமைச்சார். ராமநாதபுரத்து கலவரம் காரணம் ஜாக்சன் துறை அப்படின்னு கட்டபொம்மன் திருச்சியில போராடி மந்திரியாரை மீட்டார். கட்டபொம்மன் மீட்டு வந்த பிறவே 3 மாசம் கழிச்சு பொறுப்பை மந்திரியார் கையில கொடுத்துட்டு பாதி மக்களோட திருச்செந்தூர் திருவிழாவுக்கு போறாரு கட்டபொம்மன். கட்டபொம்மன் திருவிழாவுக்கு போன சமயம் பார்த்து மந்திரி தானாபதி பிள்ளை திருச்சியில பட்ட அவமானத்தை பழிவாங்க வெள்ளைக்காரங்க நெல்லை கொள்ளையடித்தார். அந்த நெல் களஞ்சதான் ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்து நெல் களஞ்சம் பிடிகாருடைய களஞ்சியம். கொள்ளையடிச்சது மந்திரி தானாபிள்ளை வெள்ளைக்காரங்க பழி வாங்குறதுக்காக. அது பழி கட்டபொம்மன் மேல வந்து இந்த கோட்டை ஈடுபட